தோல்வி நிச்சயம்னு தெரிஞ்சும் தன் அண்ணனுக்காக போராடிய ஒரே வீரன். 6 மாதம் தூங்குவான், எழுந்ததும் உலகமே நடுங்கும். போர் நடந்துட்டு இருக்கப்ப ராவணன் எழுப்ப முயற்சி செய்தான். ஆனா அவன் விழுத்தது உண்மையிலேயே நல்லதா? கும்பகர்ண 1000 ஆண்டுகள் கடும் தவம் செஞ்சு பிரம்மா கிட்ட வரம் வாங்குறாரு. சரஸ்வதி அவன் நாக்குல அமர்ந்து இந்திராசனம் சொல்றதுக்கு பதிலா நித்ராசனம் சொல்லிட்டாங்க. அதனாலதான் கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குறாரு. ராவணன் கும்பகர்ணாவை எழுப்ப பெரிய மத்தள சத்தமும் சங்குகளும் முழங்க ஆயிரக்கணக்கான யானைகள் குதிரைகளை கொண்டு உடலை தள்ளினாங்க. கம்பிகள் ஆயுதங்கள் கொண்டு தட்டினாங்க. சில இடங்களில் தீ வைத்து புகையை கொடுத்து எழுப்ப முயன்றாங்க. இவ்வளவு முயற்சி பிறகுதான் கும்பகர்ணன் மெதுவாக கண் திறந்தான். ஆயிரக்கணக்கான மாமிசம், வைன் பேரல்ஸ் எல்லாம் பெரிய அளவுல சாப்பிடுவான சொல்லப்படுது. போர்ல முழு படையும் விழுங்கும் சக்தி இருக்கு. ஆனா ராவணா சீதையை கடத்தியது தவறு என்று நேரடியாக சொன்னான். ராமன் யாருன்னு தெரியும், உண்மை தெரிஞ்சும் தன் அண்ணனை விட்டு போகவே இல்லை. நல்லது கெட்டது மட்டும் இல்ல, சரியானதை தேர்வு செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பதையும் கற்றுக் கொடுக்குது. இன்று நாமும் அதேதான், சரி என்ன தவறு என்னன்னு தெரிஞ்சும் எமோஷனல் லாக் ஆயிடுறோம்.